ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் நம்முடைய இந்த லெசனை பார்ப்போம். இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாடலுடைய பொருள் பற்றி அகராதியை பயன்படுத்த தேர்ந்து பெற்றிருக்க போகிறோம். ஆளுமையை பற்றி விவாதங்களை பற்றி பார்க்க போகிறோம். பேசக்கூடிய திறமை என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு இணக்கமான உறவு முறையை எப்படி பாதுகாக்கிறோம், உணர்வுகளை எப்படி கையாள வேண்டும், தன்னம்பிக்கையோடு சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், இதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சொற்கள் தன்மையும் மொழி அடையாளம் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இல்லை மலைப்பொழிவு அப்படின்றது இயேசு காவியத்திலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? என்ன காவியம்? இயேசு காவியம் என்ற பாடத்திலேருந்து எடுத்திருக்காங்க. இயேசு காவியம் அப்படின்றது யாருடைய எழுதிய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் கண்ணதாசன் அவருடைய எழுதிய நூல். இயேசுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் அறிவுரைகளும் எடுத்து சொல்லக்கூடிய நூல் தான் இந்த இயேசு காவியம். ஓகேவா? இந்த இயேசு காவியத்தில் கவிஞரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு நம்ம கவிஞருடைய குறிப்பை பார்ப்போம். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. இவர் கவியரசு அப்படின்ற சிறப்பு பெயராலும் சொல்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தப்பன், விசாலாட்சி அம்மையார். பெற்றோர்கள் அப்படின்னுட்டா சாத்தப்பன், விசாலாட்சி. இவங்க 2 பேரும் இவருடைய பெற்றோர்கள். இவருடைய காலம் அப்படின்ற பார்க்கும்போது, இவருடைய காலம் அப்படின்னா 1927 1981 வரைக்கும் வாழ்ந்திருப்பார். அதாவது 1921 ஜூன் 24 பிறந்து 1981 அக்டோபர் 17 இறந்திருப்பார். ஓகேவா? இவருக்கு நிறைய புனைப்பெயர்கள் இருக்குது. அவருடைய புனைப்பெயர்கள் என்னன்னு பார்த்தோன்னா, இவருக்கு காரை முத்து புலவர் என்ற புனைப்பெயர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்வதி நாடன் அப்படின்ற புனைப்பெயரும் இருக்குது. பார்வதி நாடன் என்ற புனைப்பெயரும் இவருக்கு இருக்குது. வணங்காமுடி அப்படின்ற புனைப்பெயரும் இருக்குது. வணங்காமுடி. இதை மாதிரி அவருடைய புனைப்பெயர்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு இவருடைய ஆசிரியர், அதாவது இவருடைய இதழ்கள் நடத்தியிருப்பார். மேக்சின்ஸ் நிறைய நடத்தியிருப்பார். அப்படி நடத்திய இதழ்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருமகள், அடுத்ததா தென்றல், அடுத்ததா சண்டமாருடம், அடுத்ததா முல்லை. இந்த மாதிரி இடைகளை நடத்தியிருப்பார். ஆசிரியராக இருந்திருப்பார். நிறைய திரைப்படங்கள், நிறைய பாட்டு எழுதியிருப்பார். நிறைய திரைப்படம் தயாரிச்சிருப்பார். ஓகேவா? இவரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு இது மட்டும்தான். டைம் என்ன நோட் பண்ணிக்கோங்க. பென்சில் பென் வச்சுட்டு. இவர் நிறைய திரைப்படங்கள், நிறைய நாவல்கள் நிறைய எழுதியிருப்பார். ஓகேவா? நாவல்கள், நாடகம், சிறுகதை, கட்டுரை நிறைய எழுதியிருப்பார். நிறைய பாடல் எழுதியிருப்பார். தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கார். ஓகேவா? இவருடைய நூல்கள் அட்டமுல்லை, இந்து மடம், சேரமான் காதலி அப்படின்ற நிறைய நூல்கள் இவரை பற்றி சொல்லலாம். அதாவது சேரமான் காதலி இந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கு. இந்த நூல் சாகித்ய அகாடமி விருது
கிடைச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏரிய நூல்கள் வந்து இயேசு காவியம் பார்ப்போம். நம்ம லெசன் பார்ப்போம். இயேசு காவியத்தை பற்றி சொன்னால் இயேசுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லக்கூடிய நூல். இந்த நூல் மலை பொழிவு அப்படின்ற பாட்டிலேருந்து நம்ம எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஓகே, பார்ப்பாங்க. தம் சீடர்களுக்கு ஒரு இது சொல்கிறப்ப என்னன்னா, சாந்தம் உடையோர் பெரு பெற்றோர் என தத்துவம் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது என்ற அலைவர்கள் அவர் என்றார். அதாவது யாருக்கு, அதாவது நம் சீடர்களுக்கு அறிவுரை சொல்ல எண்ணி இயேசுநாதர் ஒரு குன்று மீது நின்றுட்டு பேசுகிறார். என்னன்னா, சாந்தம் அப்படின்ற ஒரு அமைதியான பண்பு இருக்கிறவங்க தான் என்னது பேரு பெற்றவங்க. பேரு பெற்றோன்னா யாருக்கிட்ட அமைதி சாந்தம் அப்படின்ற ஒன்று இருக்கோ அவங்க தான் பேரு பெற்றவர்கள். இந்த தாரணி முழுவதும், இந்த உலகமே ஃபுல்லாகவே அவங்களுக்கு தான் உரியது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார். மனிதனுடைய தேவையே எதுனா இந்த சாந்தம் தான், இந்த பொறுமை தான். சாந்தம்னா பொறுமை. இந்த பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். இந்த பொறுமையினாலே இந்த மண்ணையும் சரி விண்ணையும் சரி ஆட்சி செய்யக்கூடிய பெருமை கொண்டது இந்த பொறுமை தான். ஜாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம். இந்த உலகம் வந்து ஜாதியும் சரி கருத்து வேறுபாடுனால நிலை தடுமாறி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அறம் ஒன்றை நம்பிய பிறகு அடங்கிவிடும் கலகம். அந்த அறம் அப்படின்ற ஒரு நம்பிய பிறகு இந்த சண்டைகள்லாம் நீங்கிட்டு இந்த உலகம் ஃபுல்லாக அமைதியாக ஆயிடுமா. ஓடும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். பொருள் ஈற்றலும் சரி அறவையில் தான் ஃபாலோ பண்ணோம். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான் வாழ்வினை பெற வேண்டும். இந்த புவியில் ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. யார்? நம்ம கவிஞர். அடுத்து இரக்கம் உடையோர் பெரு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர், இதுதான் பரிசு என்றார். இந்த இரக்கம் இருக்கிறவங்க தான் பெரு பெற்றவங்க. அது வந்து மற்ற உயிர்கள் மீது இரக்கம் காட்டி அவங்க இரக்கத்தை பெறுவாங்க, இறைவனுடைய இரக்கத்தை பெறுவாங்க. இதுதான் அவங்களுக்கான பரிசு அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? மனப்பாட பாட்டு 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய மனப்பாட பாட்டு 3ஆம் அலகுல, வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை அவர் தோழமனம் வாய நினைத்தால் எல்லா சோலைவனம். அதாவது வாயும் வயிறும் ஆசையில் வீழ்ந்தால், நம்முடைய எண்ணங்கள் ஃபுல்லாக ஆசையில் வீழ்ந்துட்டா நம்முடைய வாழ்க்கையை ஃபுல்லாக எந்த பாலைவனம் மாதிரி பயனில்லாத போயிடும். அதே அவர் தோழிய மனதில் வாய நினைத்தால், எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாமல் தூய்மையாக உள்ளத்தோடு நீ விருந்தியனா உன்னுடைய வாழ்க்கை மலர் சோழியாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறார். யார்? நம்ம இயேசுபிரான். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டி சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறநாடு என்றும் பேசும் பொய்யுறவு. அதாவது இந்த உலகத்தில் நம்மளையும் சண்டை போட்டு மற்றவர்களும் சண்டை போட்டு மற்றவங்களுக்கும் துன்பம் கொடுத்து நம்மளையும் துன்பப்படுத்தி தன்னாடு இந்த பிறநாடு சொல்லி உண்மையில்லாத உறவுகளை வாழ்கின்றார்கள். ஒரு பொய்யுறவுன உண்மையில்லாத உறவை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது என்னாது, இது என் பூமி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கோம். இமைக்கும் போரிலே 1000 போட்டி எத்தனை வீண் கனவு. அதாவது கண்ணிமிக்கக்கூடிய நேரத்திலேயே அதிகமான 1000 போட்டிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு. தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. இதில் எந்த விதமான பயனில்லாத கனவுகளை தோன்றக்கூடிய இந்த உலகத்தில் இவை இல்லாமல் அமைதியாக நம்ம வாழ்ந்தோம்னா இதயம் வந்து மலையளவு ஒரு உயர்ந்ததாக மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகேவா? சொல்லும் பொருளும் பார்ப்போம். சாந்தனா அமைதி தெரியும், மகத்துவம்னா சிறப்பு, பேதங்கள்னா வேறுபாடுகள், தாரணினா உலகம், தத்துவம்னா உண்மை, இரக்கம்னா கருணை. இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஓடி எதுவும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி படித்தே இதுதான். ஓகேவா?
அடுத்து இது உங்களுக்கு தெரிஞ்சுதான். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. மனித வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேவா? சாந்த குணம் உடையவர்கள் டேஸ் முழுவதும் பெறுவார்கள் அப்படின்றால் உலகம் முழுவதும் பெறுவார்கள். மலையளவு மலை பிளஸ் அளவு, மலை பிளஸ் அளவு. தன்னாடு அப்படின்றது எப்படி பிரிக்கலாம்? தன்னாடு தன்னாடு அப்படின்றது டன் பிளஸ் நாடுன்னு பிரிக்கலாம். நிறைய பேர் தன்மை பிளஸ் சொல்லியிருப்பீங்க, தவறு. தன்னாடு அப்படின்றது தன்னுடைய நாடு சொல்கிறாங்க. அப்போ டன் அப்படின்றத வரணும். ஓகேவா? இவை பிளஸ் இல்லாது என்று சேர்த்து எழுதுக. இவை இல்லாது, இவை இல்லாது. ஓகேவா? நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். சாந்தம் அப்படின்னா கருணை நமக்கு தெரியும் ஒன்று. மகத்துவம், இது மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. மகத்துவம் அப்படின்றது சிறப்பு. இப்படிதான் பார்த்தோம், அது பொருள் சொல்லும் பொருள். தாரணினா உலகம். இரக்கம்னா இந்த இடத்தில் இரக்கம் அப்படின்றது வெயிட் சாரி மாற்றி சொல்லிட்டேன். சாந்தம் அப்படின்றது அமைதி, மகத்துவம்னா சிறப்பு, தாரணினா உலகம், இரக்கம்னா கருணை. 2 3 4 1 இதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? சார் நான் மாற்றி சொல்லிட்டேன், மன்னிச்சிடுங்க. அடுத்து நம்ம தன்னை அறிதல் அப்படின்றத பார்க்க போகிறோம். தன்னை அறிதல்னா ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளுமே ஒரு தனித்தன்மை இருக்கும். தனித்திறமை, இண்டிவிஜுவலாக ஒரு எபிலிட்டி ஸ்கில் இருக்கும். அது அறியாத வரையில் அவங்க எதிர்காலம் எப்போவுமே பயமுற்ற மாதிரி தான் இருக்குமே. நம்ம யார், நம்முடைய ஆற்றல் என்ன அப்படின்றத தெரிஞ்சிட்டா நம்முடைய வாழ்க்கை ஃபுல்லாக ஈஸியாக மாறிடும். இந்த கருத்தை விளக்கக்கூடிய கவிதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த கவிதை எழுதியவர் யாருன்னா சேப்ரிண்டா. இவர் யாருன்னு பார்ப்போங்க. இவர் பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற பெண் கவிஞர்கள் ஒற்று. இவர் எழுதிய நூல்கள் மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க மனம் வானம், மகளுக்கு சொன்ன கதை, இந்த நூல்களை எழுதியிருக்காரு. இவர் இந்த குற்று அந்த கவிதை மகளுக்கு சொன்ன கதை அப்படின்றதுலேருந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பார்ப்போம் வாங்க. அன்றைக்கு தான் அம்மா காக்காவிற்கு தன் குயில் குஞ்சு என்றே தெரிந்தது. அந்த கூட்டில் எப்போவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொதுவாக குயில் என்ன பண்ணால் கூடு கட்டாது. அது என்ன பண்ணால் காக்காவுடைய கூட்டில் குயில் முட்டை போடும். அதுபோல் அந்த முட்டையிலிருந்து வெளிவந்த குயில் குஞ்சு வச்சு தான் அது குயில் அப்படின்னு தெரியுமே. இதனால் என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறமா தான் தெரியும் காக்கா கூட குயில் குஞ்சுன்னு சொல்லி. ஓகேவா? அதை வச்சு தான் இந்த பாடம் சொல்லியிருக்காங்க. தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாய முடியாது போவிடு என்று சொன்னார். அதாவது குயில் குஞ்சு வெளியே வந்து இது குயில் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறது காக்கா, நம்ம நீ குயில் நான் காக்கா இனம் அப்படின்னு சொல்லி இனிமேல் நம்ம சேர்ந்து வாங்க முடியாது சொல்லி பின்னா போயிடு அப்படின்னு சொல்லியிருக்கு. பாவம் குயில் குஞ்சு எங்கு பாரு எங்கு பறக்க போகும், அதுக்கு என்ன தெரியும் எப்படி வாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. குயில் எவ்வளோ கெஞ்சி பார்த்துருக்கு, காக்கா கேட்க கிளம்பி போக சொல்லிடுச்சு. குயில் குஞ்சால் அம்மா காக்கை பிரிய முடியல. அதுவும் இந்த மரத்துலேயே வாய தொடங்கியிருக்கு. அது காக்கா மாதிரி கா அப்படின்ட்டு சொல்லி கத்திட்டே இருக்கும். அதுக்கு சரியாக வரலை. அது கூடு கட்ட தெரியாது. சின்ன பறவை தானே. கூடு கட்ட அதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கவும் இல்லை. அம்மா இல்லை, அப்பா இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. குளிரில் ரொம்ப நடுங்கியிருக்கு, மழையில் ஒடுங்கியிருக்கு. இது மாதிரி நிறைய இது இருக்குது. அது பசிக்கு தானியலே தேட தொடங்கியிருக்கு. வாழ்க்கை அப்படியே பழகிருக்கு. ஒரு நாள் குடியில் குயில் கொஞ்சம் கூ அப்படின்னு கூவிருக்கு. ஒரு நாள் குயில் கொஞ்சம் எப்படி கூ அப்படின்னு கூவிய பிறகு தான் அது குயில் அப்படின்னு தெரிஞ்சிருது. இல்லைன்னா தெரியும்னா தன்னம்பிக்கையோடு வாய ஆரம்பிக்குது. ஓகேவா? நாம் இது போல் தான் நம்ம ஆற்றல் உணர்ந்து கொள்கிற வரைக்கும் நம்பி தான் இருப்பேன். ஒரு ஆற்றல் நம்முடைய ஆற்றல் நம்ம திறமை என்ன தெரிஞ்சுட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய சாதனைகளை புரியலாம் அப்படின்னு சொல்லி இந்த கவிதை உட்பொருளாக நம்ம பிருந்தா அவர்கள் எழுதியிருக்காரு. ஓகேவா?
நெக்ஸ்ட்டு கூடு கட்ட தெரியாத பறவை எது? குயில். டான் ஒரு அப்படின்ற இப்படி பிடிக்கலாம், டான் ப்ளஸ் ஒரு. ஓகேவா? கன்னியமுக தலைவர் யார் பார்ப்போம். நாடு ஃபுல்லாக மக்கள் போராட்டத்தில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அந்த டைமில் காந்தியர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒட்டியாமை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்களை சேரணும்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்தார். அப்படிப்பட்ட இளைஞர் திருச்சி தூயவளனார் காலேஜில் படிச்சிருந்தார். காந்தியர் வேண்டுகோளுக்கு அவர்கள் தீராத ஒரு வேட்கையை உருவாக்கியிருக்கு சொல்லலாம். அவர் கல்வியை விட நாட்டு விடுதலை தான் மேல் அப்படின்னு சொல்லி ஒட்டியாமை இயக்கத்தில் கலந்திருப்பார். அந்த இளைஞர் தான் பிற்காலத்தில் ஒரு பெரிய அரசியல் தலைவராகவும் மாறி அவருடைய பொது நிகழ்ச்சி கலந்து கொண்டு இவர் பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் பொது தனியாக ஒரு கார் வச்சு போவாங்க. ஆனால் இவர் எப்படின்னா தனி மகிழுண்டு, தனி காரில் போக மாட்டார், ட்ரெயின் போக மாட்டார், பஸ்ஸு போக மாட்டார். எல்லாமே மக்கள் யூஸ் பண்ணுற பப்ளிக் யூஸ் பண்ணக்கூடிய இதில் தான் போவார். அன்போட்டுக்கு அவர் காரை கொடுத்தா கூட அதை ஏற்க மறுத்துட்டு எப்போ மாதிரி எங்கே போனார், தொடர் வண்டியிலே போயிருப்பார். அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு கார் கொடுத்தாங்க, ஒரு பெருந்தொகை கொடுத்தாங்க. அது எல்லாமே எங்கே கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா, அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்ச கல்லூரிக்கு அவனை யூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டார். ஓகேவா? இவருடைய பொது நிகழ்ச்சி அந்த குடும்ப நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னா மிக எளிமையாக தான் இருக்குமே. அவரே ஒரு மகனுக்கு திரும்ப முடிவு செய்கிறப்போ மிகப்பெரிய தலைவர் அப்படின்னா நிறைய ஆடம்பரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த விதமான ஆடம்பரம் இல்லாமல் மிக எளிமையாக அவர் மகனுடைய மேரேஜை முடிச்சிருப்பார். பெண் வீட்டார்கிட்ட அந்த வரதட்சணை பெறதை வாங்கலை. முக்கியமாக ஏன்னா அந்த காலத்தில் வரதட்சணை வாங்கி தான் திருமணம் பண்ணியிருப்பாங்க. இந்த இதுவும் வரதட்சணை வாங்கலை யாரும். பெண் வீட்டார்கிட்ட எந்த இதுவும் வாங்கலை. அவர் என்ன சொல்கிறாரு, மணப்பொழி வராமல் திருமணம் நடத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாக ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன். என்னென்னா, மணக்கொடை வாங்கும் அதாவது வரதட்சணை வாங்கக்கூடிய மேரேஜில் நான் கலந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்போம். ஓகேவா? நேர்மை. ஒரு தலைவர் ஒரு முறை இந்த இயக்க அலுவலகத்தில் இருந்தப்போ பணியாளரை கூப்பிட்டார். அவர்கிட்ட ஒரு உரையும் காசையும் கொடுத்து ஒரு போஸ்ட் அந்த அஞ்சல் தலையை வாங்கி இந்த உரையில் ஒட்டி அஞ்சல் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறார். ஐயா நம்ம அலுவலகத்துலேயே அஞ்சல் தலை வாங்கி வச்சுருக்கோம், அதுலேருந்து ஒன்று ஒட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வேணாம், இது எனக்கு பர்சனலாக நான் அனுப்புகிற லெட்ரு, அதனால் அதுக்கு இயக்கம் பண்ணது வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகள் பயன்படுத்துறது முறையீடு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகேவா? அதாவது நம்ம இயக்கத்துக்கு காரணமாக அந்த அரசியல் கட்சி பணத்தை அவர் செலவழிக்கல. ஓகேவா? பர்சனல் விஷயத்துக்கு அவருடைய பர்சனல் அமௌண்ட்டு தான் வச்சுருக்காங்க. ஓகேவா? மொழிக் கொள்கை. இந்தியா விடுதலை போராட்டத்தில் இது மாதிரி நிறைய மொழிகளில் அதிகமான விருப்பம் கொண்டவர். இந்தியா ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக பேசக்கூடிய லாங்குவேஜ் தான் ஆட்சி மொழியாக இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். பழமையான மொழிகள் அப்படின்ட்டா நம்ம இந்தியாவிலேயே பழமையான மொழி ஆட்சி மொழி எதுன்னு கேட்டால் பழமையான மொழி எது கேட்டாங்கன்னா தமிழ் மொழி தான், அதெல்லாம் நான் உறுதியாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இன்னும் விரிவாக சொல்லணும்னா திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணில் ஃபஸ்ட்டு பேசப்பட்ட மொழிகள். அதில் மிகவும் இலக்கிய செறிவுடைய மொழி என்னன்னா தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி பழமையான மொழி தான் மிக பழமையான மொழி. அதுமாதிரி தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழி. அது தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வைங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா? நாட்டுப்பற்று. அந்த நாட்டுடைய உள்ளத்தில் எப்போவுமே நாட்டுப்பற்று அதிகமாக இருக்கும். இந்தியாவுக்கும் சீனாவுக்கு இடையிலே 1962 ஒரு போர் வந்தது. அப்போது ஒரே ஒரு மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயுதமாக இருப்பதாக தெரிவித்து அந்த தலைவர் அப்போடைய முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் இருந்தவர்னா ஜவஹர்லால் நேருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். ஓகேவா? இந்த மாதிரி சிறப்பெல்லாம் உரியவர் யார் பார்த்தோன்னா அவர் தான் காயிதே மில்லத், கன்னியமுகு காயிதே மில்லத். இவர் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். மக்கள் இவரை அன்போடு காயிதே மில்லத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காயிதே மில்லத் அப்படின்ற அரபிக் கோடுக்கு சமுதாய வழிகாட்டி அப்படின்னு பேர். அதுக்கு பெயருக்கு ஏற்ற மாதிரி மக்களுடைய ஒரு வழிகாட்டியாக தான் இவர் திகழ்ந்திருப்பார். ஓகேவா? இவருடைய அரசியல் பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா அந்த 1946 1952 வரைக்கும் அப்போ இருக்கக்கூடிய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து
ஒரு சிறப்பாக பணியாற்றியிருப்பார். இந்திய அரசமைப்பு உருவாக்கத்துக்கு ஒரு குழு உறுப்பினராகவும் இருக்கார். நம்ம இந்திய விடுதலை போட்ட பிறகு இந்தியா விடுதலை பிறகு மாநிலவை உறுப்பினராகவும் மக்களை உறுப்பினராகவும் இந்த நிறைய பொறுப்புகள் இருந்து மக்களுக்காக தொண்டு செய்வார். ஓகேவா? நிறைய பொறுப்புகள் இருந்து நிறைய வேலை செஞ்சுருக்காரு, நிறைய பொதுப்பணிகளை செஞ்சுருப்பார். இவருடைய கல்வி பணி பார்த்தீங்கன்னா, கல்வி ஒன்று தான் ஒட்டுமொத்த சமுதாய வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கல்வி மிகுந்திடில் கழித்திடும் மடமை அப்படின்ற முதுமொழிக்கு ஏற்ப நிறைய கல்வி நிறுவனங்களை உருவாக்கணும்னு நினைச்சார். அதனால் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபுரூக் கல்லூரி, இந்த மாதிரி 2 கல்லூரியும் ஸ்டார்ட் பண்ணவர் முக்கிய காரணம் இவர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தொழில்துறை இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டில் ஒரு கனிம வளங்கள் பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்து சொல்லியிருப்பார். இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறுமான திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருக்கு. இதன் மூலமாக தொழில்துறை வளர்ச்சி மிக அதிகமாக அளவு நடந்திருக்கு. மக்கள் டைரக்டாகவும் சரி இன்டைரக்டாகவும் சரி வேலைவாய்ப்பை பெற்றாங்க. முக்கியமாக எம்ப்ளாய்மெண்ட் பண்ணாங்க. தலைவர் நிறைய பேர் பார்த்த பண்பாளர், எல்லாருக்கிட்டையும் வேறுபாடு இல்லாமல் மிக எளிமையாக பழகக்கூடிய தன்மை கொண்டவர், தாம் வாய்நாடு ஃபுல்லாக சமூக நல்லிணக்கத்தையும் பேணி வந்தவர். இத்தகைய சிறப்புமிக்க தலைவர்களை பெருமை பற்றி தெரிந்து கொள்வது மிக மிக நம்முடைய கடமையாகும் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிச்சிடுறாங்க. இல்லை இன்னொரு இந்த தெரிந்து கொள்வோம் என்ற கான்செப்டில் தமிழக அரசியல் வானில் கவியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதமில்ல முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்ந்தார் சொல்லி அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தம மனிதர் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியாரும் இதை பற்றி போற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? காகிதமில்ல டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார்னு கேட்குறாங்க. எதுக்கு உதாரணமாக திகழ்ந்தார்னு பார்த்தீங்கன்னா, எளிமைக்கு உதாரணமாக சொல்லலாம். காகிதமில்லட் என்ற அரபு சொல்லுக்கு டேஸ் என்ற பெயர், சமுதாய வழிகாட்டி. விடுதலை போராட்டத்தின் போது காகிதமில்லட் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். என்ன இயக்கம்? ஒற்றியாமை இயக்கம். ஓகேவா? காகிதமில்லட் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் எந்த இடத்துல பேசியிருப்பாரு? நாடாளுமன்றம். எதிரொலிட்டு இதுக்கான பிரித்து எடுக, எதிர் பிளஸ் ஒலிட்டரு. ஓகேவா? முதுமை பிளஸ் மொழி என்று சேர்த்தேன்னா முதுமொழி அப்படின்று உருவாக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பயணம் அப்படின்ற துணைப்பாடத்தை பார்க்க போகிறோம். இந்த துணைப்பாடத்தை எழுதியது யாருன்னா பாவண்ணன். இவரை பற்றி நமக்கு சரியாக கிடைக்கல, நூல்கள் பற்றி அவரை பற்றிய குறிப்புகள்லாம் கிடைக்கல. மற்ற நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்பாங்க. பாவணன் சிறுகதை, கவிதை, கட்டுரை இந்த மாதிரி நிறைய வகையான இலக்கிய வடிவங்களை எழுதியிருக்காரு. கன்னட மொழியிலேருந்து நிறைய நூல்களை தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். இவர் எழுதிய நூல்கள் என்னென்னா வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாய்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம் என்று சொல்லி நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. பிரயாணம் அப்படின்ற நூல் இருக்கக்கூடிய பயணம் அப்படின்ற ஒரு சின்ன கதை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை பற்றி நமக்கு அளவு தேவையில்லை, பட் தெரிஞ்சு வச்சுப்போம். முக்கியமான ஓடு எதுவும் இல்லை, முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்றது எதுவும் இல்லை. ஓகே, வேறு நூல் பற்றி நம்ம தெரிஞ்சுட்டோம் தான். நெக்ஸ்ட்டு நம்ம இலக்கண பார்ட் என்னென்னா ஆகு பெயர். எப்போ இலக்கணம் செப்பரேட்டாக தான் பார்ப்போம். ஸோ இந்த டைமும் நம்ம செப்பரேட்டாக ஆகு பெயரை பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.